என்ன வளவன் திடீர்னு ஒருத்தர் எஸ்கேப் ஆகிருக்கிறாரு. அதே நாளில் இன்னொரு நியூஸ் வருது. பாண்டிச்சேரியை மையமாக வச்சு ஒரு 350 கோடி லேண்டு ஊழல் வழக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை, ஆளுநர்கள் கடந்த காலத்தில் பல வழக்குகளில் சிக்கியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகளில் தொடங்கி ஆட்சி கலைப்பு, கவிழ்ப்பு, பேரம் பேசினது இதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆமாம். சொத்தை விற்று முறைகேடு செய்த வழக்கில் ஆளுநராக இருக்கும்போது மாற்றுறது குற்றச்சாட்டு வர்றதுங்கிறது நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு ஒரு புதிய மைல்கல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அவர் எதற்காக மாற்றப்பட்டார்? ஏன்னா மத்திய அரசு ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்லேயே கை வச்சதுனால மாற்றப்பட்டாரா, இல்லை குறைவாக இருக்குது இதை விட அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்தோங்கிறதுக்காக மாற்றப்பட்டாரா? பல விஷயங்கள் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு கவர்னருக்கு அங்கே பெங்காலுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா அங்கே இதில் வடிவேலு சொல்கிற மாதிரி, தம்பி இது குழாயை திறந்தீங்கன்னா இங்கே தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி அப்படிங்கிற இடத்துக்கு இங்கேருந்து மாற்றி அவரை அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு அமைதியான மாநிலங்கிறத தாண்டி தேர்தல் நேரத்தில் அவர் போகிறதுங்கிறது உள்ளபடியே வருத்தம் தான். அது 100 வருஷமாக பாண்டிச்சேரியில் இந்த அரவிந்தோ ஆசிரமத்துக்கு சொந்தமான அந்த ஆரோவில் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. ஆரோவில் நான் போயிருக்கேன் நிறைய முறை. அது உண்மையிலேயே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பெரும் காடு, ஒரு பெரும் வனம். அது காடுன்னு சொல்ல பெரிய வனம். அங்கே அமெரிக்காவை சார்ந்தவங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க. அங்கே ஒரு விதமான ஒரு செக்யூலரிசம் இருக்கும். அந்த இடம் அப்படிங்கிறது ஒரு தியாலஜிக்கல் சொசைட்டி மாதிரி. தியோசபிக்கல் சொசைட்டி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அதில் எல்லா விதமான ஆன்மீக தத்துவங்களுமே ஒரு உரையாடலை நிகழ்த்தக்கூடிய இடமா இருந்துச்சு. ஒரு 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 தேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடமான ஒரு தத்துவ உரையாடலுக்குள்ள ஒரு இடம். அதில் நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, நிறைய கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். இப்படிலாம் இருந்த ஒரு விஷயத்தை பார்த்து இந்த ஃப்ரீ திங்கிங்கை பார்த்து பயந்துட்டாங்களோ ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு அப்பவே வந்துச்சு. ஏன்னா இது குறித்து இந்த நியூஸ்மெண்ட்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு ஆவணப்படுத்தியிருந்தாங்க. இவங்க எப்படி ஆரோவிலுக்குள்ளே போய் ஆரோவிலுடைய நிர்வாகத்தை தன் கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அங்கே இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப ரிலீஜியஸாக சொல்கிறது என்ன அப்படின்னா, சனாதனமாக ஒரு அங்கே மகாபாரதம், ராமாயணம் இது குறித்து ஒரு சனாதன போக்கை அங்கே உள்ள நுழைச்சாங்க அப்படிங்கிறது குறித்து நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக வந்துச்சு. அதுக்கு ஒரு அம்மா ஐஏஎஸ் அதிகாரி, அவங்க குஜராத்காரங்கன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்த குஜராத் கேடர் ஐஏஎஸ். ஆமாம், தமிழ்நாட்டை சேர்ந்த குஜராத் கேடர் ஐஏஎஸ். அவங்க எப்படி இதில் ரோல் பிளே பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நான் இதை எப்படி முதல்ல பார்த்தேன் அப்படின்னா, வழக்கம் போல ஆர்எஸ்எஸ் காரங்க உள்ள பூந்து இடத்தை ஆக்கிரமிக்கிற வேலையை பண்ணிட்டாங்க. அதாவது கல்ச்சுரலாக ஒரு விஷயத்தை மாத்துறாங்கன்னு நினைச்சா அதை தாண்டி மானிட்டைஸாகவும் ஃபிஸ்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ஒரு அபகரிப்பு அல்லது கபலீகரம்ங்கிற இடத்துக்கு இப்போ இது குற்றச்சாட்டாக போய் நிற்குது. ஆனால் இது வரைக்கும் வாயே திறக்கலையே பாஜக தரப்புல இருந்து. இல்லை அண்ணாமலையை ஏதோ பேச முன் வந்திருக்கிறார். வழக்கமாக கவர்னர் ரவி மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது கிடையாது. அவர் ஏற்கனவே டீ பார்ட்டிக்கு இவ்வளோ செலவு பண்ணார், அவர் மகளுக்கு திருமணத்தை ஊட்டியில் நடத்தினார், கவர்னர் மாளிகையில் ரிசப்ஷன், இது மாதிரியான சிக்கல்கள் வந்துச்சு. அவரா திடீர்னு நான் விருது கொடுக்குறேன்னு அரசு பணத்தை எடுத்து கொடுத்தாரு, அவரா எதுக்கு விருது கொடுக்கணும் அப்படிங்கிற, அவரா எதுக்கு விருது கொடுக்கணும், இதெல்லாமே ஒரு பெரிய கேள்வியாக வந்துச்சு. ஸோ ஆனால் இந்த வழக்கு ரொம்ப பெக்குலியராக இருக்குது. ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. கவர்னர்கள் இப்படியும் பண்ணலாம். அடிப்படையில் அந்த வழக்கில் என்ன அந்த நிலம் மோசடி அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்குது? ஆக்சுவலாக ஆரோவிலுக்கு சொந்தமாக அங்கே பல ஆயிரம் ஏக்கர் இருக்கு. என்னன்னா அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எக்கச்சக்கம். இன்னைக்கு அது ஒரு பிரைம் ஸ்பாட்டா உங்களுக்கு ஆரோவில் சென்ட்ரிக்கா வச்சு பிரைம் ஸ்பாட்டா வந்துருச்சு. அது ஒரு டூரிசம். அதில் பார்த்தீங்கன்னா சில 100 ஏக்கர் வரைக்கும். இப்போ என்னன்னா அதுக்கு நிர்வாக பொறுப்புக்கு கவர்னரை கொண்டு போய் போடுறாங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அவங்க குஜராத்தில் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். 91 பேட்ச் அவங்கள கொண்டு போய் அதுக்கு கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நிலத்தை கைமாற்றிருக்கிறாங்க. எப்படின்னா அதில் உரிய நிலம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நிலத்தை ஒரு பார்ட்டிக்கு விற்கிறாங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு இடத்துல நிலத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரைமான இடத்துல இருக்க நிலத்தை விற்றுட்டு அதற்கு ஈக்குவலண்ட்டாக ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய குறைந்த விலைக்கு போகக்கூடிய நிலத்தை மாற்றாக வாங்கியிருக்கிறாங்க. இதில் மட்டுமே ஈட்டப்பட்ட பணம் அப்படிங்கிறது ப்ளஸ் அதனால் ஏற்பட்ட இழப்பு அந்த அமைப்புக்கு இப்போ அதனோட நீண்டதாக வரும்போது இதுவும் ஒரு சிக்கலாக மாறி இருக்குது. அதுதான் 350 கோடிங்கிற இடத்துல 3 வெவ்வேறு கம்ப்ளைனன்ஸ் ஒரே சமயத்தில் போய் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் இந்த புகாரை கொடுத்துருக்குறாரு. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ அடையாறில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை விற்றுட்டு செங்கல்பட்டு தாண்டி ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வீட்டை அதே ரேட்டுக்கு வாங்கினாங்க. ஆனால் இங்கே அதே அளவுக்கு இங்கே அதாவது நீங்கள் அண்ணா நகரில் 3 BHKவோ அல்லது 1 ஏக்கர் இடமோ அதுவும்
உங்களுக்கு செங்கல்பட்டை தாண்டியில் அந்த கோயில் மேல்மருவத்தூர்கிட்ட 1 ஏக்கர் இடமும் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலத்துக்கு ஈக்குவலண்ட்டாக வேற நிலம், இருந்த சொத்துக்களை அதே அளவுக்கு தானே வைத்திருக்கிறோம் இத்தனை ஏக்கரானா, நீங்க அதுல என்ன விளையாடி இருக்கீங்கிறது இருக்கு. இதுக்கு எதுக்கு நீங்க IPS IAS எல்லாம் படிச்சீங்கன்னு கேட்க தோணுது நமக்கு. ஏன்னா சாதாரணமா ஊர்ல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய இந்த புரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே என்னன்னு தெரியும். நீங்க அப்ப ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் பண்ணிருக்கீங்க. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இது யாருக்கு விற்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க பாஜக இந்துக்களுக்கு நீ காலையில கூட எனக்கு தெரியும் சனி பெயர்ச்சி விழாவுக்கு ஒரு கட்சி தலைவர் எதுக்கு போறாருன்னு தெரியல. நயனார் சனி பெயர்ச்சி விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டு சனி பெயர்ச்சி ஆனது போல திமுகவும் பயிற்சியாக வேண்டும், தமிழ்நாட்டில் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது, இந்து மக்கள் நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு பேசியிருக்காப்புல. அந்த இடத்துல இந்த அரசு நிலத்தை இல்லை, கோவில் நிலத்தை திருடியவர்களிடமிருந்து இவங்க மீட்டிருக்கிறாங்கல்ல, இன்னும் மீட்கப்படாத நிலங்கள் இருக்குல்ல, இந்த திருடினவன் யாருங்கிறது குறித்து நீங்க வந்தீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை ஏன் தமிழ்நாடு பாஜக சார்பில் கோவில் நிலத்தை திருடியவர்களின் பெயரை வெளியிடும் போராட்டம், நீங்க சர்வே ஊரா உங்களுக்கு இன்னைக்கு கிளைகள் அமைச்சிருக்கிறீங்க, ஆட்கள் இருக்கிறாங்க, கோவிலை ஒட்டி உங்களுக்கு அங்கே என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கிறது, கோயில் நகரங்கள்லாம் பார்த்து இப்போ நீங்கள் நிற்கணும்னு வேற சீட்டு கேட்குறீங்க, இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் மூலப்பத்திரத்தை நோக்கி போ எடு, இப்போ அது யாருக்கு கை மாறி இருக்கு, யார் ஆக்கிரமிச்சிருக்கா, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்களேன். ஆனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. RSS அந்த ஆதரவு நிலையில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த தர்காக்கள் எல்லாம் இந்துக்களுக்கு சொந்தமானது நீங்கள் லிஸ்ட்டு போடுவீங்க. இந்த லிஸ்ட்டை வெளியிட்டா, தமிழ்நாட்டு கோயில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்கள் பட்டியலை வெளியிட்டால் அது யாருடைய சமூகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கே வெளிப்படையா தெரியும். யாருடைய அஃபிலியேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவ வந்து ரொம்ப கடுமையா கோவிச்சுக்குவாங்க அப்படிங்கறது வந்து நயனாருக்கு தெரியாதானே, அவங்களுடைய தயவுல தானே இவர் வந்து பாஜகவுக்கே தலைவராகிறாரு. பாஜகக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலைக்குள்ள ஏற்பட்ட மோதல்களை சரி செய்வதற்காகத்தான் அவாவே அவர் வந்து ரொம்ப வாங்க வரட்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த நேரத்தில் நீங்க போய் அவரை வந்து இதெல்லாம் வெளியிட சொன்னீங்கன்னா அவர் என்ன ஆகும் பாவம். இப்ப கவர்னர் அவர்கள் பாவம் பஜனை எல்லாம் பாடி முன்னாடிதான் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாப்ல, ஹோலி பாடல் அப்படின்னுட்டு IIT பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாரு. IIT டைரக்டர் அவர் வேற விதம், அந்த கோமியம் அது சார்ந்து அவர் பேசினதும் வைரல் ஆச்சு. ஸோ அதெல்லாம் இணைஞ்சதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஒரே சிந்தனையுடையவர்கள் ஒன்று கூடான்னு வச்சுக்கலாம். அந்த மாணவர்களிடம் அவர் நிகழ்த்திய உரை அதை ஓரம் வச்சாலும் RN ரவிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சனுக்கு இது ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல் எக்ஸிட்டாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. முதலமைச்சர் இன்னைக்கு போய் பார்த்துட்டு பிரியா விடை கொடுத்து அவருக்கு திருவள்ளுவர் சிலையெல்லாம் கொடுத்து அவர் அதை ஒரு விதமாக டீல் பண்ணியிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு வந்ததும் கூட அவர் உடனே கிளம்பல, ப்ராப்ளி இன்று அல்லது நாளை அவர் கிளம்ப வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கு இந்த முந்தின நாள் இரவே வந்துட்டாலும் நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. ஜஸ்டிஸ் அரவிந்த் எஸ்ஏ தர்மதிகாரி அவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்கறதாகட்டும். சுஸ்ருத் அரவிந்த் தர்மதிகாரி அவருடைய முழு பெயர், கேரளாவில் இருந்தவர். இப்போ இந்த கேரளா ஸ்டோரி 2 வந்தது இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் தீர்ப்பளிக்கிறது. அந்த வழக்கை விசாரிச்சாரு, இரவில் எடுத்து விசாரிச்சாங்க. அன்றைக்கு இரவே அவருக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வந்தது. கோஇன்சிடென்டலாக அவர் அங்கே தீர்ப்பை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னுட்டு இங்கே வந்து பதவியேற்பு அப்படிங்கிறதும் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பாக இருந்தவருடைய பதவி காலம் முடிஞ்சதுனால இதில் கலந்துக்கிறாரு. மற்றபடி வேறு எதுவும் பெரிய ப்ரீஃபிங்ஸ் இல்லை. வழக்கமாக ஒரு ஸ்டைலில் இப்போ அவர் தான் இப்போ யூடியூபுக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு கவர்னர் வந்துட்டார்ல, ஒரு குறிப்பிட்ட சேனலுக்கு ஒரு பேட்டிலாம் கொடுத்தாரு. இதை அவங்க சேட்டலைட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல, யூடியூப்லேயும் அது வைரலாக கொண்டு போகப்பட்டது அவர் கொடுத்த பேட்டிங்கிறது. அப்போ இந்த மாதிரியான சூழலில் ஒரு ஏன்னா நாகாலாந்தில் தான் அவர் சென்ட் ஆஃப் பண்ணவே யாரும் வரல, ப்ரெஸ் கம்ப்ளீட்டாக அவரை பாய்காட் பண்ணாங்க. எந்த விதமான சென்ட் ஆஃபும் இல்லாமல் வந்தவர். அவரை கூப்பிட்டு ஒரு உரையாடலை நடத்தி அனுப்பியிருந்திருக்கலாம். அவர் பெங்காலுக்கு போன பிறகு தமிழ்நாட்டினுடைய அருமை என்னங்கிறது நிச்சயமாக RN ரவி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் RN ரவியினுடைய எல்லா விதமான அத்துமீறல்களையுமே ரொம்ப லீகலாக தான் தமிழ்நாடு டீல் பண்ணுச்சு. ஆனால் மம்தா வந்து அதை லீகலாக டீல் பண்ண மாட்டாங்க. 2 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து மம்தா வந்து ரொம்ப கராராக டீல் பண்ணுவாங்க. கராராக டீல் பண்ணுறதுல ரிசல்ட் வராது. தமிழ்நாடு வந்து கராராக டீல் பண்ணாது. கராறு வந்து ரொம்ப லீகலாக போகும், ஆனால் ரிசல்ட் வரும். இல்லை, கராராக டீல் பண்ணுறது மம்தாக்கு லீகலி இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஒரு சொல்யூஷனை கொடுக்காது. ஆனால் பொலிட்டிக்கலி அவங்களுக்கு அது பயங்கரமான பாயிண்ட் இருக்கு. பயங்கரமான SIR நிப்பாட்ட முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியும். ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கே வாதாடி இது வாட்ஸ்அப் கமிஷனாக இருக்குங்கிறதுல இருந்து பேசுனதெல்லாம் பிட்டா வெட்டி ஷார்ட்ஸ் ஆக்கி போராளி இன்னைக்கே அவங்க தர்ணாவில் உட்காந்துக்கிட்டு அங்கே பேசுகிறாங்கல்ல. அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஃபைட்டர் இமேஜ் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கரெக்டாக எந்த சிங்கூரில் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார்களோ அதே இடத்துல போய் லொகேஷனை போட்டு உட்கார்ந்து அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இமேஜ் இன்னமும் மெயின்டைன் பண்றாங்க. இல்ல அது பயங்கரமா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன சொல்ல போனா மம்தாவினுடைய லாங்குவேஜே பாத்தீங்க அப்படின்னா
வங்காளிகளான சாமானிய மக்கள் பேசக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தையை அவங்க பயன்படுத்தினா கூட அந்த ஆங்கில வார்த்தையை ஒரு சாமானிய தொழிலாளர் வங்காளி எப்படி பயன்படுத்துவாரோ அதே போன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர். அவங்களால ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியமா ஆங்கில ப்ரொனன்சியேஷனா இருக்காது. ஒரு பெங்காலி பேசினா எப்படி இருக்குமோ இங்கிலீஷ் அப்படிதான் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப கான்சியஸா செய்யக்கூடிய ஒரு நபர். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய அந்த உடையை அப்படியே அந்த எளிமையிலேயே வச்சிருக்கிறது கனெக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். அதனால மம்தா சொல்யூஷனுக்காக ஒர்க் பண்றவங்களானா பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக அவங்க அதை நல்லா ஆடக்கூடியவங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, என்னன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மேலே வரும்போது இல்லை சபாநாயகருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவர் விளக்கம் சொல்லி கேட்கலாமா, ஒரு 3 நாள் அவருக்கு டைம் கொடுங்க, அவர் ஒருவேளை மாறலாமான்ற மாதிரி போட்டு அந்த இதில் சைன் பண்ணலை. இன்னைக்கு நாங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் ஆதரிக்கிறோம்னு அவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ அதை ஆன்டி மோடிங்கிற இடத்துல நம்மளும் போய் அந்த ஜோதி ஐக்கியமானாலும் ஆகணும், ஆனால் அதே நேரத்தில் தனியாக பெக்யூலராக பண்ணுறதையும் பண்ணணுங்கிற அந்த ஒரு கான்ஷியஸான கேல்குலேஷன் இருக்குது. அங்கே போய் அவர் மாற்றாரு அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்னமோ தெரியல, இந்த பெங்காலில் இருந்தவங்க இல்லை இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ராஜினாமா என்பதும் ரொம்ப சர்ச்சைக்குள்ளாகுது. அல்லது எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியாத அளவுக்கு முதல்ல ஏன் வராங்கங்கிறது ஒரு கேள்வி, கொண்டு வரப்பட்டதும் சிக்கலாக இருக்குது, வெளியில் போனதும் சிக்கலாக இருக்குங்கிற மாதிரி. ஜெகதீப் தன்கர் வழியில் மற்றும் ஒரு மேற்கு வங்க ஆளுநராக இருந்தவர் இந்த முறை அவர் எலிவேட் ஆகாமல் ஆளுநராகவே ஏன் ரெசைன் பண்ணார்னு தெரியாத அளவுக்கு டாக்டர் சி வி ஆனந்த போஸ், இத்தனைக்கு அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரின் மீது தான் அங்கே பணியாற்றிய ஆளுநர் மாளிகை பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் ரீதியிலான ஒரு புகாரை சொல்லி அதை குற்றச்சாட்டாக போச்சு. பட் அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலும் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த சிக்கல்களால் அப்படியே நின்றுச்சு. அவருடைய எக்ஸிட் அந்த மாதிரி இருக்குங்கிறது பார்க்குறோம். இதற்கு அடுத்து அதாவது இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக கவர்னரை மாற்றிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியும். ரவி வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் பிரச்சனையை எழுப்பிட்டாங்க. ரவி வருவார், எனக்கு உள்துறை அமைச்சர்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு உள்ளபடியே ஷாக்காக இருக்குது, ஏன்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கணும்ல யாரை கூப்பிடணுன்னு அப்படின்னு அவங்க ஒரு அந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற ஒரு இதையும் சேர்த்து வைக்கிறாங்க. எனக்கு யார் வருவான் நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியுங்கிற ஒரு டோனும் அதில். ரெண்டாவது இப்போ ரவி இங்கிருந்து போனாலும் ஸ்டாலின் சும்மா விடமாட்டாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிபிசிஐடி. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். என்ன, நான் இது ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ரஷ்யாவிடமிருந்து ஆயில் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத அமெரிக்கா எப்படி முடிவு பண்ணுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் பேசியிருக்கிறார். வழக்கமாக ஃபினான்ஷியல் அட்டானமி, ஃபினான்ஷியல் ஃபெடரலிசம் குறித்து பேசக்கூடிய தமிழ்நாடு இன்னைக்கு ஃபாரின் பாலிசி குறித்து பேசுது அப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே மோடி அரசாங்கம் ஒரு பயமாக தான் பார்க்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த கவர்னர் மையமாக வச்ச இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிலம் யாருக்கு விற்கப்பட்டுச்சு, அது உண்மையிலே மார்வாடிகளுக்கு விற்கப்பட்டுச்சா இல்லை ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு விற்கப்பட்டுச்சா, அந்த குறிப்பிட்ட நபர் குறித்தான தகவல்களும் வெளிவரும்போது கட்டாயம் சிபிசிஐடி கூட இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது யார் கூட போகும், என்ன நெக்ஸஸ் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இருந்திருக்கிறது. பட் அது ஆரோவில்ங்கிறதுனால எனக்கு கம்ப்ளைண்ட் இங்கே ஆரோவிலுக்கு வெறும் பாண்டிச்சேரியில் மட்டும் நிலம் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால தான் அவங்க விழுப்புரமில் வந்து இங்கே இது பண்ணது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அப்படி தொடர்ச்சியான கிராமம் மாதிரி தான் இருக்கும், அதாவது தொடர்ச்சியான ஊர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது பார்டர், இது பாண்டிச்சேரி நீங்கள் போர்டை பார்த்து தான் தெரியுமே தவிர விழுப்புரம் டு உங்களுக்கு அப்படி பாண்டி போகிறது அப்படிங்கிறது அந்த ரூட்டே அப்படியே கண்டினியூட்டியாக தான் இருக்கும். அவங்களுக்கு நிலம் அங்கே மட்டும் இல்லை. ஸோ அதனால் இது எடுத்தது எப்படி மூவ் ஆன் ஆகுதுங்கிறத நம்ம பொறுக்கணும். மேபி எலெக்ஷனுக்கு பிறகு கூட இது சூடு பிடிக்கலாம். பட் இதில் ஒரு ஐயே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தனிநபர் அவர் இல்லை, முறைகேடு செய்யப்பட்டிருக்கா, கையாடல் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா அது வந்து அந்த சொத்து யாருக்கானது அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு கல்ட் ஃபார்மேஷனுக்குள்ளே உள்ளே போன பிறகு இதில் அடிப்படையில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய ப்ரீச்சிங்ஸே அவங்க எப்படி சனாதனி கலர் கொடுத்தாங்கிறது தனி விவாதம். அது பண்பாட்டு ரீதிகளாக கலாச்சார தளங்களில் இயங்கக்கூடிய இன்டலெக்சுவல்கள் சார்பில் இருந்து, ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அதில் வரப்போகிறதில்ல, அது வேற விவாதம். இயக்கங்களாக இயங்குகிறவர்கள் அதை டீல் பண்ணணும். இந்த பக்கம் முறைகேடு, கையாடல், சொத்துக்கள் அப்படிங்கிறது அதில் வந்து அதை எடுத்து அவங்க சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்னும் போது இதை வேறு விதமாக மூவ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே எலெக்ஷன் நேரத்தில் பிடிபடுற போனால் அது தனி வழக்கு, நயினார் மேலே இருக்கிறதுங்கிறது அந்த கேஸ்லலாம் ஒரு நாளும் ஜட்ஜ்மெண்ட் வந்தது கிடையாது. பட் அது புகாராக சார்ஜாக அப்படியே இருக்கும். இப்போ தேர்தல் நேரங்களில் ஒரு 4 கோடி ஒரு குறிப்பிட்ட கட்சி எம்பிக்காக கைமாறுறதை வந்து வழக்கு விசாரிக்கும் போது நீதிமன்றங்கள் கூட தாமதிக்கும். ஆனால் கேரளா ஸ்டோரி படம் இரவாக ரிலீஸ் ஆகிறதுக்கு கையெழுத்துக்கள் வரும், நீதிமன்றங்கள் வந்து உடனே தீர்ப்புகள் கொடுக்கும். நாமளும் அதை வந்து நீதித்துறையை மதித்து வரவேற்றுக்கிறோம். அதான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நேற்றோடு நினைக்கிறேன் ஏறதாழ உமர் காலிதுக்கு 2000 நாட்களே ட்ரையல் இல்லாமல் சிறைக்குள் இருந்ததாக கடந்திருக்கிறது. ஷர்ஜில் இமாமுக்கு ஒரு 2300 சொச்ச நாட்கள் அப்படிங்கிறது நீதிமன்றங்களுடைய ப்ரையாரிட்டி எது அப்படிங்கிறத நமக்கு மீண்டும் ஒரு முறை காட்டி இருக்கிறது.
அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வார்களா இல்லையாங்கிறது நம்ம அவங்ககிட்டே இப்போதைக்கு கேள்வியாக விட வேண்டியது தான். கவர்னர் ரவி அவர்கள் அவர் ஒருவேளை இருந்து இல்லை நான் இங்கிறது என்னை நிரூபித்து விட்டு தான் போவேன்னு இருக்காரா? ஏன்னா அவர்கிட்ட பல முறை இந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது, பதிவு பண்ணுங்க வேளச்சேரியிலையோ இல்லை அங்கே ராஜ்பவனில் அட்ரஸே கொடுத்து வாக்காளராக பதிவு பண்ணிவிட்டு எலெக்ஷன்லேயே கூட நில்லுங்க வேளச்சேரியில் இல்லை தென்சென்னை தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்லாம் பேசப்பட்டது. அவர் அதை ஆப்ட் பண்ணிப்பாரான்னு தெரில. ஆனால் வாக்காளராக பதிவு பண்ண மேற்கொங்க கவர்னரே சொல்லாமல் கொள்ளாமல் ராஜினாமா பண்ணும்போது இவர் பண்ணாதது ஏதோ ஒரு வகையில் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் நேர விரயம் இல்லாமல் போச்சுன்னா நினச்சிக்கலாம். பாப்பம் பொறுத்திருந்து சிபிசிஐடி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு. மமதா பல பாடங்களை ஆர் என் ரவி அவர்களுக்கு சொல்லித் தருவார். அதுவும் நம்ம காலமும் சூழலும் வரும்போது விரிவாக பேசுவோம்.